Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. திருட்டு, கொலை, கொள்ளை குற்றங்களை செய்துவிட்டு ஆடம்பர வாழ்க்கை வாழும் திருடன்கள் பற்றிய பிளாஷ்பேக்குகள் புதிதல்ல. ஆனால் திருட்டு, கொள்ளை என 260க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள். இதிலிருந்து எல்லாம் தப்பிக்க கோயில்களுக்கு கொடை, தொண்டு நிறுவனங்களுக்கு உதவி, பசித்தவர்களுக்கு இலவச உணவு, ஏழைகளுக்கு உதவி என ஷங்கர் பட ஜென்டில்மேன் பட ரேஞ்சுக்கு வாழ்ந்த பிரபல திருடரின் பரிகாரம் பலித்ததா? அவருக்கு சமீபத்தில் என்ன நடந்தது என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கர்நாடக மாநிலம் காலபுராகி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சிவபிரசாத். இவர் மீது தங்கம், வெள்ளி மற்றும் பணத்தை கொள்ளையடித்தது உள்ளிட்ட 260க்கும் மேற்பட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளன. கொள்ளையடித்த பணத்தில் கோயில்கள், தொண்டு நிறுவனங்களுக்கு கொடை, மக்களுக்கு இலவச உணவு, ஏழைகளுக்கு உதவி செய்வதன் மூலம் தான் செய்த பாவங்களிலிருந்து தப்பித்து விடலாம் என முயற்சித்துள்ளார். இதனால் கோயில்களுக்கு சுமார் 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை நன்கொடையாக கொடுத்துள்ளார் என கூறப்படுகிறது. அதாவது ஒரு கை தானம் வழங்குவதை இன்னொரு கைக்கு தெரியக்கூடாது என்பார்கள். ஆனால் ஒரு கையால் திருட்டில் ஈடுபடுவது, மற்றொரு கை தனது திருடப்பட்ட பொருட்களை மக்களின் நன்மைகளுக்காக கொடுப்பது என பரிகார வாழ்க்கையை தொடர்ந்துள்ளார் சிவபிரசாத். மேலும் விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்ட சிவபிரசாத் மகாராஷ்டிராவின் லத்தூர் பகுதியில் பெரிய இலவச அன்னதான சேவையை செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. அங்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இவர் யார் என்பது குறித்து அறியாமலேயே உணவை சாப்பிட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் இத்தகைய தர்ம செயல்கள் தனது பாவங்களை போக்கும் என்று நம்பியவர் மகாராஷ்டிராவில் உள்ள ஒரு கோவிலுக்கு 5 லட்சம் ரூபாய் நன்கொடையும் அளித்துள்ளார் என தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில்தான் கர்நாடக மாநிலம் கலபுரகி மாவட்டம் பாக்கியவந்தி நகரைச் சேர்ந்த சங்கர் கவுடா கடந்த 13ஆம் தேதி குடும்பத்தினருடன் வெளியே சென்றுள்ளார். மாலை வீட்டுக்கு வந்தபோது வீட்டின் கதவு திறக்கப்பட்டிருந்தது. உள்ளே வந்து பார்த்தபோது 343 கிராம் தங்க நகைகள், 14,50,000 ரூபாய் ரொக்கம், 10,000 ரூபாய் மதிப்புள்ள 40 கிராம் வெள்ளி பொருட்கள் திருடப்பட்டிருந்தன. இதனைத் தொடர்ந்து திருடு போன வீட்டின் உரிமையாளர் சங்கர் கவுடா கொடுத்த புகார் தொடர்பாக போலீசார் விசாரித்தனர். சம்பவம் நடந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து சிவபிரசாத்தை கைது செய்தனர். அவரிடம் விசாரித்த போது திருடியதை ஒப்புக்கொண்டார் என நகர போலீஸ் கமிஷனர் சரணப்பா தெரிவித்துள்ளார். மேலும் தான் கொள்ளையடிப்பது தெரியாமல் இருக்க கொள்ளையடிக்கும் இடத்தில் கைரேகை பதியாதபடி பலவித டெக்னிக்குகளை கையாண்டதாகவும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். பாவத்திற்குத்தான் பரிகாரம் தேட முடியுமே தவிர குற்றத்திற்கு தண்டனைதான், அதிலிருந்து யாரும் தப்பவே முடியாது என்று கூறி சிவபிரசாத்தை கைது செய்துள்ளது காவல்துறை. அதே நேரத்தில் 260 வழக்குகள் கொண்ட ஒருவர் ஏழைகளுக்கு உதவி செய்வது, அன்னதானம் வழங்குவது, கோயில்களுக்கு சென்று பரிகாரம் செய்வது என பொது இடங்களிலேயே உலாவிக் கொண்டிருந்துள்ளார். அவரை இத்தனை நாட்கள் கைது செய்து முந்தைய வழக்குகளில் தண்டிக்காமல் விட்டது யார் குற்றம் என கேள்வி எழுப்புகிறார்கள் சமூக ஆர்வலர்கள். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.